தமிழ் தாய் வாழ்த்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கணுமா இல்லையா? அங்கே உள்ளே போனீங்க? இல்லை 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 உள்ளே விட்டாங்களா அவங்கள? இல்லை உள்ள 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 இல்லை இல்லை உள்ளே விட்டாங்களா? இங்கே எங்க நான் என்னை பற்றி மட்டும்தாங்க பேச முடியும். பதவியில் இருக்கிறவங்க எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்ன வள்ளுவரை பற்றி பிரச்சாரம் பண்ணுறவங்க அந்த வழியில் இருக்காங்க. இன்னைக்கு இப்போ கோட்டை உங்களால் போக முடியுதா? கோட்டை இரும்பு கோட்டையாக இருக்கிறது. நாங்கள் பண்ணுற பிரச்சாரத்துக்கு அதில் யாராவது ஒரு அமைச்சர் வந்திருந்தாலோ இது இன்னும் கொஞ்சம் அதிக ஒரு மைலேஜ் பெற்றிருக்கும். அதுதான், வேற என்ன கேட்க போகிறோம்? வேற முந்தைய அரசே அவர் படத்தை கூட பார்க்க மாட்டேன்ட்டாரு. அவர் படத்தை பார்க்கவே இல்லை. அவர் வேற என்னென்னோ படங்கள்லாம் பார்க்குறாரு. அவர் திருக்குள்ள பார்க்கல. சரி, யாராவது என்ன என்ன வறுத்து எடுப்பீங்களே? ஆமாம். ஆமாம். திருவள்ளுவர் சரி, திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதியிருக்கார் தெரியுமா உங்களுக்கு? தெரியல. சரி, அதில் அதை மூணா பிரிக்கணும். அறத்துப்பால், பொருட்பால், இரவில் காமத்துப்பால். இரவில் தானே இது. அப்போ அவர் அதையும் எழுதியிருக்காருல்ல. அவராலே அதை விட்டு தப்பிக்க முடியலல்ல. அப்படி தானே பார்க்கணும் அதை. அதனால நான் அதை படமாக்கியிருக்கேன். ஆமாம். ஆமாம். காவி எங்க அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. சொல்கிறவன் யார்? அவனுக்கு நான் ஏன் காட்ட போகிறேன்? அந்த படத்திலே காட்டலையே. நீங்கள் கண்ணாடி போடுங்க. பிஆர்ஓ அவருக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுங்க. கண்ணு தெரியல பாவம் பையன் பிள்ளைக்கு. ஆமாம். அவர் எப்போவுமே நாங்கள் காவி போட மாட்டோம். நாங்கள் அவர் காந்தி வழி வந்தவர், கோட்ஸே வழி வந்தவர் அல்ல. சொல்லுங்க, என்ன கேள்வியிலே காணோம்? இல்லை, அப்படி கிடையாது. அவர் கேட்குறவர் அதில் காமத்து பாலை மட்டும் வச்சுங்க. அவர்கிட்ட மட்டும் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்டேனா? இல்லை, தெரியாதவன் பார்க்கணும். அதுக்கு தான் படம் எடுக்கிறோம். அவர் குறிப்பாக கேட்டார், ஏன் காமத்து பாலை வச்சுருக்கீங்க அப்படின்னுட்டு. வள்ளுவரே தவிர்க்க முடியாதது காமம். நான் அதான் பார்க்குறேன். என்ன இவர் அறம் சொல்கிறவர், பொருள் சொல்கிறவர், இவர் ஏன் 250 பாட்டை காமத்துக்கு எழுதினார் அப்படின்னா அவரே அதால் தவிர்க்க முடியல. அதனால தான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், எல்லாரும் குறளை கடைபிடிக்க வேண்டும். படிக்கிறது மனப்பாடம் பண்ணுறதுக்கு தேவையில்லை குறள். அதான் நெட்ட தட்டம் வரப்போகுது. அதன்படி நடக்க வேண்டும். நான் கிட்டத்தட்ட 50% நடக்கிறேன். ஆமாம். அடுத்து சரி. இல்லை, ஜானை அதாவது காமராஜ் எடுத்தோம் 80 லட்சம் ரூபா அந்த காலத்தில் செலவு. இன்னுமே அதை ரெக்கவர் பண்ணல. சொல்லப்போனால் நான் எனக்கு இப்போ ஐயா உதவி பண்ணாங்க, வேட்டி வேந்தர் உதவி பண்ணாங்க, டிவிஎஸ் உதவி பண்ணாங்க. அப்போ என்ன தோணுதுன்னா, இந்த காலத்துலேயும் திருக்குறளை கடைபிடிக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எனக்கு சொந்தமான இடத்த கூட நான் விற்றுட்டேன். அந்த இடத்துல நான் சந்தோஷப்பட முடியும். இவங்க பணத்தெல்லாம் வாங்கி நான் ஒரு வீடு கட்டினேன். எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு சதுர அடி நிலம் கூட கிடையாது. என் தந்தையார் அளித்த இடத்தை கூட நான் விற்று விட்டேன். அப்போ இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்கிறாங்க. காந்தி இந்தியாவில் மிகப்பெரிய பிச்சைக்காரர். அடுத்து நான் தான். ஜானகிராமனோட ஒரு நாவலில் வரும். அவர் காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருப்பார். இப்போ வரப்பில் ஒரு பூ பூத்துருக்கும். அந்த பூவை பார்த்து அவர் கேட்பார், அதாவது இப்படி ஒதுக்கப்பட்டு கிடக்கிறியே, உன்னை யாராவது எடுத்து முகர்றாங்களா, உலகத்துக்கு தெரியுமா? அப்போ அவரே பதில் சொல்லுவார், என்னோட வேலை பூப்பது மட்டுமே. இதை தலையில் சூடுவாங்க, சூடாமல் போவாங்க, மிதிப்பாங்க, அதை பற்றி கவலை இல்லை. இந்த சமூகத்தை அதை ரசிக்கிற அளவுக்கு நம்ம வளர்த்து கொண்டு வரணும். எல்லாரும் அதை கடைபிடிக்க வேண்டும். அதாவது கடைபிடிச்சு வாழ்ந்தவங்கெல்லாம் இந்திய அரசியலில் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கடைபிடிக்காமல் போனவங்க எப்படி இருந்தாங்க இறந்தாங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் பேர் சொல்ல வேண்டியதில்லை. காமராஜர் கடைபிடித்தவர். அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இறந்தார்னு உங்களுக்கு தெரியும். அதை கடைபிடிக்காதவர்கள், நாட்டை சுரண்டியவர்கள் இன்றும் எப்படி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். ஆமாம். அதான் ஓடிடியை யார் கண்ட்ரோல் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? ஓடிடியை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? மார்வாடிகள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. மார்வாடிகள் என்ன பண்ணுவாங்க? வட்டிக்கு விடுறவங்க. அப்படி தானே? அதாவது தமிழன் படம் எடுத்து நஷ்டமடைகிறான்,
மார்வாடிகள் படம் வாங்கி லாபம் அடைகிறார்கள். நஷ்டம் தமிழ் மக்களுக்கு, லாபம் வட இந்தியர்களுக்கு. அவனுக்கு எந்த படத்தில் நஷ்டம் கிடையாது. ஆமாம், அதுக்காக வந்து நம்ம பணியை செய்யாமல் இருக்க முடியாது. வள்ளுவர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு குறளும் கடைபிடிக்கலைங்கிறதுக்கு அவர் எழுதாமல் இருந்தாரா? நம்ம வள்ளுவர் அளவுக்கு உயர வேண்டாம், நம்ம வேலையை நம்ம செய்யணும், அவ்வளோதான். ஆமாம், ஜியு போப்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து அதை எழுதி இங்கே வந்து வாழ்ந்து அங்கே கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 2 நாள் ஆகும். அவர் 100 வருஷம் முன்னாடியே மொழிபெயர்த்து வெளிநாட்டுக்கு கொண்டு போனார். அதனால் அதை கொண்டு போகிறோம். தமிழ் தாய் வாழ்த்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கணுமா இல்லையா? அங்கே உள்ளே போனீங்க? இல்லை உள்ளே விட்டாங்களா அவங்கள? இல்லை உள்ளே விட்டாங்களா? இங்கே எங்க நான் என்னை பற்றி மட்டும்தாங்க பேச முடியும். பதவியில் இருக்கிறவங்க எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கோம். என்ன வள்ளுவரை பற்றி பிரச்சாரம் பண்ணுறவங்க அந்த வழியில் இருக்காங்க. இன்றைக்கி இப்போ கோட்டை உங்களால் போக முடியுதா? எங்கள் ஆட்களாம் போக முடியாத அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதை நீங்கள் போடணும்னா போடுங்க. ஆமாம், இரும்பு கோட்டை இரும்பு கோட்டையாக இருக்கிறது. இல்லை போன ஆட்சியில் போனாங்கன்னு சொல்ல முடியல, இந்த ஆட்சியில் போக முடியவில்லை என்று சொல்கிறேன். இல்லை எங்கள் இன்விடேஷனையும் கொண்டு போய் கொடுக்க முடியலையே. எங்கள் இன்விடேஷனை வந்து யாரையும் ரீச் பண்ண முடியல. கோபம் கிடையாது, அவங்க அதை ஃபாலோ பண்ண நாம் நினைக்கிறோம். அவர்களை வந்தது காட்சிக்கு எளியோன் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். காமராஜர் காட்சிக்கு எளியவர் இருந்தார், நேரு எளியவராக இருந்தார். அதாவது ஜெய் கிஷான் ஜெய் ஜவான்னு ஒரு திட்டம் வந்தது 1960களில். பிரதமராக வந்து சாஸ்திரி இருந்தார். என்ன சொன்னார்னா, இந்தியர்கள் வந்து உணவு பற்றாக்குறை இருக்குது, ஒரு வேளை சாப்பாட்டை திறந்துருங்கன்னு சொன்னார். இவர் பிரதமராக இருக்கார், வீட்டுக்கு போகிறாரு, அங்கே வந்து சாப்பாடு வச்சுருக்க அந்த அம்மா நாட்டு மக்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, நீ என்ன சாப்பாடு வச்சுருக்குன்னு கேட்டார். இது இந்திய பிரதமர்கள் இருந்த நிலைமை. ஆமாம், இதுக்கு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும், கேளுங்க. இமெயில் ஐடி இல்லை எங்கள் மேனேஜரே உள்ளே போனார், அதுக்கே ரெஸ்பான்ஸ் இல்லை. நீங்கள் இதை போடுங்க, செய்தியை உண்மை தானே சொல்ல போகிறோம். சரி, அப்போ எங்களை அவங்க ஆமாம், அப்போ வள்ளுவரால் பார்க்க முடியல. அப்படி இல்லை, அப்போ வள்ளுவரால் பார்க்க முடியலன்னு எடுத்துக்க வேண்டியதான். அப்படி எடுத்துக்கலாம்ல? கரெக்டா? அப்படியா? யாரு ஏங்க, கேமரா என்ன பார்த்துருக்கு, உங்க கேள்வி பதிவாகாது. நான் சொல்ற பதில் தான் கேட்டுமா? சரி, ஓகே. நீங்க எதில் சாப்பிட்றீங்க? இல்லை, டிஃபன் பாக்ஸ் கொண்டு போறீங்களா நீங்க? இல்லை இல்லை, அவர் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாரு, அவர் வீட்டில் அவரே ஃபோன் எடுப்பாரு. சரி சரி, பணம் உள்ளவங்க எதில் சாப்பிடுவான்? ஆமாம், அப்புறம் என்ன? இல்லை, ஆதங்கம் இல்லை. என்ன மேனேஜர் அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க அண்ணே? ஆமாம், இவர் தான் போயிட்டு வந்தார். ஆமாம், யாரையும் பார்க்க முடியல. ஆமாம், அதானே உண்மை. ஆமாம். இல்லை உதவி இல்லை, இதை துவக்கி வைக்கிறதுக்கு பொருத்தமானவங்க வந்திருக்காங்க. நாங்கள் பண்ணுற பிரச்சாரத்துக்கு அதில் யாராவது ஒரு அமைச்சர் வந்திருந்தாலோ இது இன்னும் கொஞ்சம் அதிக ஒரு மைலேஜ் வந்து பெற்றிருக்கும். அதுதான், வேற என்ன கேட்க போகிறோம்? வேற முந்தைய அரசே வந்து அவர் படத்தை கூட பார்க்க மாட்டேன்ட்டாரே. அவர் வந்து படத்தை பார்க்கவே இல்லை. அவர் வேற என்னென்னோ படங்கள்லாம் பார்க்குறாரு, அவர் திருக்குள்ள பார்க்கல. ஆமாம், இப்போ பார்த்துங்க, நீங்கள் இதை நான் சாபமாக விடலை. அது யார் விருப்பப்படல? சரி, அதுக்கு அவரை பாராட்டிடுவோம். வேற
நான் இப்போ தான் சொன்னேன் வந்து காந்தி வந்து வள்ளுவரோட பிரதிநிதி, கோட்ஸே வந்து ஆர்எஸோட பிரதிநிதி, ஆர்எஸோட வழித்தோன்றல்கள் வந்து பிஜேபி. நான் பிஜேபியை கூப்பிட்டு வந்து நான் வந்து ப்ரெஸ் நடத்த அது அது எனக்கு பொருத்தமாக படலை. அது துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அந்த துறை வேண்டியதில்லை எனக்கு, அவங்கள தெரியும், அவங்கள கூப்பிடல. ஆமாம். ம் சரி. ஆ இல்லை, அவர் ஒரு கெஸ்ட்டுங்க. அவர் வந்து இங்கே நீங்கள் ஐயாவும் கருப்பு கோட்டில் வந்திருக்காங்க, நீங்கள் ஐயாவை கேட்பீங்களா? அதெல்லாம் இல்லை. அதாவது எங்களுக்கு அவர் மேலே என்ன வன்மம் இருக்க முடியும்? நான் அவர்கிட்ட கால் ஷீட் கேட்டேனா, படம் பண்ணி தர சொல்லி கேட்டேனா? ஒன்றும் இல்லை. நாங்கள் கூப்பிடுறதுக்கான எங்களுக்கு அக்சஸே இருக்கலை, அவ்வளோதான்.